அனைவருக்கும் வணக்கம். மாலிகுலார் ஜெனடிக்ஸ் பாகம் 14ற்கு அன்புடன் வரவேற்பது உங்கள் PM. In this episode, we are continuing the packing of DNA. In the last episode, I described you about the structure of nucleosome. கடந்த எபிசோடில் நியூக்ளியோசோமின் அமைப்பை பற்றி நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். The nucleosome is composed of a histone core and DNA. நியூக்ளியோசோம் எனப்படுவது ஒரு ஹிஸ்டோன் மைய புரத அமைப்பினாலும் அதனை சுற்றப்பட்ட டிஎன்ஏவினாலும் ஆக்கப்பட்டது. The histone core is basic in nature, காரத்தன்மை உடையது. It is made of an octamer, 2 molecules each from H2A, H2B, H3 and H4 என்ற 4 வகையான ஹிஸ்டோன் புரதங்களில் வகைக்கு 2 வீதம் மொத்தம் 8 புரதங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு எண்ம அமைப்பாகும் இந்த மையப்பகுதி. இந்த மையப்பகுதியை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட டிஎன்ஏவானது 2 சுற்றுக்கள் சுற்றப்பட்டு இருக்கும். This histone core is wrapped by negatively charged DNA helix which contains up to 200 base pairs. 200 கார ஜோடிகள் வரை தன்னகத்தே கொண்ட டிஎன்ஏ சுருளானது இந்த ஹிஸ்டோன் மைய புரதத்தின் மீது சுற்றப்பட்டு இருக்கும் என்பது வரை சென்ற எபிசோடில் நாம் பார்த்தோம். இனி தொடர்ந்து இந்த அமைப்பு எவ்வாறு மாற்றம் பெற்று குரோமாட்டினாக உருமாறுகிறது, how this nucleosome changes into a compact chromatin structure which we are going to see now. Let's go. What is chromatin? The nucleosomes with the linker DNA form the chromatin. So chromatin என்பது என்ன? Nucleosome and the linker DNA. These two are together called the chromatin. Right. The nucleosomes are the basic structural units of the chromatin. That is, nucleosome is the subunit of chromatin. Chromatin உடைய துணை அலகு என்பது nucleosome ஆகும். And these nucleosomes with the linker DNA, they appear as beads on a string. ஒரு முத்து மாலை போல. இதெல்லாம் முத்து. இதை கோர்க்கக்கூடிய நூலாக இருக்கிறது யாரு? டிஎன்ஏ. ஒரு பாசிமணி மாலை மாதிரி. இதில் இருக்கிற ஒவ்வொரு மணியும் ஒரு நியூக்ளியோசோம். நடுவில் இருக்கிற இந்த நூல் மாதிரி அமைப்பு, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லிங்கர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த நியூக்ளியோசோம் அண்ட் த லிங்கர் டிஎன்ஏ in appearance they look as beads on a string. And note here, ஒன்ன நல்லா கவனி, here இங்கே ஹிஸ்டோன் ஆக்டோமர் மட்டும்தான் இருக்குது. இங்கே பாரு, H1 புரோட்டீனை காணா. அப்போ பீட்ஸ் ஆன ஸ்ட்ரிங் அமைப்பில் என்ன இருக்காது? H1 புரோட்டீன் இருக்காது. குரோமாட்டின் lacking H1 has a beads on string appearance. Lacking means does not have. இல்லையா? இந்த குரோமாட்டினில் என்ன இல்லை? H1 இல்லை. இது பார்க்குறதுக்கு யார் மாதிரி இருக்கிறா? பீட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரிங், ஒரு முத்து மாலை போல தோற்றம் தருகிறது. The diameter of the beads of the string is 11 nanometer. Right. In the structure, the DNA enters and leaves the nucleosome at random places. இல்லையா? நினச்ச இடத்துல இந்த டிஎன்ஏ உள்ளே போய் ஒரு 2 சுற்றிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த பீட்ஸ் ஆன் அ ஸ்ட்ரிங் அப்பியரன்ஸ். இன் திஸ் நியூக்ளியோசோம் அண்ட் த லிங்கர் டிஎன்ஏ ஆர் present. H1 is absent. Right. H1 of one nucleosome can interact with the H1 of the neighboring nucleosome. That results in the further folding of the fiber. ஒரு நியூக்ளியோசோமோட H1 அடுத்த நியூக்ளியோசோமோட H1ஓட இன்டராக்ட் பண்ணுது. இதன் விளைவாக இதை ஒவ்வொன்றும் ஒன்றை நோக்கி ஒன்று இழுக்கப்பட்டு இட் ரிசல்ட்ஸ் இன் எ ஃபோல்டிங், ஒரு மடிப்பு அங்கே உருவாகிறது. சரி, இந்த மடிப்பில் நாம் பார்த்தோம்னா மொத்தம்
எத்தனை நியூக்ளியோசோம் இருக்குதுன்னா இங்கே பாரு 1 2 3 4 5 6 நியூக்ளியோசோம் இதில் இருக்கும். இந்த மொத்த அமைப்பை சொலினாய்டு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் குரோமாட்டின் ஃபைபர். திஸ் இஸ் த குரோமாட்டின் ஃபைபர், ரைட். அதாவது the chromatin fiber in interphase nucleus and mitotic chromosomes have a diameter between 200 to 300 nanometer and it represents the inactive chromatin, right. 30 nanometer fiber arises from the folding of the nucleosome, chains into a solenoid structure having 6 nucleosomes per turn. 30 நேனோமீட்டர் அளவு கொண்ட இழை ஒன்று இந்த நியூக்ளியோசோம் மடிப்புகளிலிருந்து வெளியே உருவாகி 6 நியூக்ளியோசோம்களை தனக்குள்ளே உள்ளடக்கிய ஒரு சொலினாய்டு அமைப்பாக அது மாறுகிறது. இந்த சொலினாய்டு அமைப்பின் ஒரு சுற்றுக்கு 6 நியூக்ளியோசோம்கள் உள்ளே இருக்கும். So now the thickness of the chromatin is 30 nanometer. இங்கிருந்து இது வரைக்கும் இதோட திக்னஸ் எவ்வளவு? 30 nanometer. This structure, in the solenoid structure, is stabilized by the interaction between H1 molecules. இந்த H1 molecule ஒன்னோட ஒன்று ரியாக்ட் பண்ணினதுனால தான் இது மடிஞ்சு இந்த அமைப்பு உண்டாச்சு. And this H1 molecules stabilize this structure. So DNA is a solenoid and it is packed about 40 folds. 40 மடிப்புகளை தன்னகத்தே கொண்ட ஒரு கம்பிச்சுருள் போன்ற அமைப்பாக அது உள்ளது. நியூக்ளியோசோம்ஸ், H1 histone and the linker DNA together make a chromatosome. The H1 of one nucleosome interacts with the H1 of another nucleosome and forms a folding. By this folding of nucleosomes, a solenoid structure is produced. The solenoid having 6 nucleosomes per turn. This makes the chromatin fiber with 30 nanometer thickness. நியூக்ளியோசோம்களும் H1 புரதமும் லிங்கர் DNA ஆகிய மூன்றும் சேர்ந்து குரோமட்டோசோம் என்ற அமைப்பை உருவாக்குகின்றன. ஒரு நியூக்ளியோசோமின் H1 புரதமானது மற்றொரு நியூக்ளியோசோமின் H1 புரதத்துடன் வினைபுரிந்து மடிப்புகளை உருவாக்குகிறது. இவ்வாறு நியூக்ளியோசோம்கள் மடிக்கப்படுவதால் ஒரு கம்பிச்சுருள் அமைப்பு உருவாகிறது. இந்த கம்பிச்சுருள் அமைப்பில் ஒரு சுற்றுக்கு 6 நியூக்ளியோசோம்கள் இருக்கும். இவ்வாறு தொடர்ந்த கம்பிச்சுருள் போன்ற அமைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக்கப்படுவதால் 30 நேனோமீட்டர் தடிமன் அளவு கொண்ட ஒரு குரோமாட்டின் இழை உருவாகிறது. ஓகே, நவ் லெட் அஸ் ஹேவ் அ பிரீத் அண்ட் ரீகலெக்ட். இது வரைக்கும் என்னென்ன படிச்சிருக்கோன்னு ஒரு தடவை திருப்பி பார்ப்போமா? We have started with a task of packing a DNA of 2.24 meters in length into a small nucleus of diameter 6 micrometers. 2.24 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏவை சுருட்டி மடக்கி சிக்கல் இல்லாமல் அது 6 மைக்ரோமீட்டர் விட்டமுள்ள ஒரு சின்ன நியூக்ளியஸுக்குள்ளார எப்படி வைக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய சவாலோடு நாம் இதை தொடங்கணும். ஃபார் தட் we have studied about the nucleosomes and then the chromatosome and then the solenoid structure and lastly the chromatin fiber. இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்குற இல்லையா, இது என்ன, ஒரு நூலுன்னு சொல்லுவேன். இமேஜின் திஸ் இஸ் அ டிஎன்ஏ,
இதுதான் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். இது மல்லிகைப்பூ. ஓகே, திஸ் இஸ் த ஹிஸ்டோன். நமக்கு இது ஹிஸ்டோன். இப்போது ஈச் ஃப்ளவர் ரெப்ரசன்ட்ஸ் 2 ஹிஸ்டோன்ஸ். ஒரு பூவு 2 ஹிஸ்டோனுக்கு சமம். சரியா? ரைட். இப்போ இந்த டிஎன்ஏவை எப்படி பேக் பண்ணலாம்? இதை எப்படி பேக் பண்ணலான்னா, யூ see there 1 2 3 4. எத்தனை பூ எடுத்திருக்காங்க? 4 பூ. எத்தனை ஹிஸ்டோனுக்கு சமம்? 4 into 2 8 histones. So this is going to form the octomer. ஹிஸ்டோனோட மையப்பகுதியான அந்த எண்மத்தை இது உருவாக்குகிறது. ரைட். அதுக்கு மேலே டிஎன்ஏ 1 2. எஸ், டிஎன்ஏ எத்தனை டர்ன் பண்ணுது? எத்தனை சுற்றுது? 2 சுற்றுது. சுற்றியாச்சுன்னா இப்போ இது ஒரு திஸ் இஸ் அ நியூக்ளியோசோம். ரைட். ஸோ சச் நியூக்ளியோசோம்ஸ் ஆர் சீரியலி அப்படியே தொடர்ச்சியாக உருவாக்கப்படுது. நவ் திஸ் இஸ் த குரோமட்டோசோம்ஸ். இதெல்லாம் யார்? குரோமட்டோசோம். அதாவது ஹிஸ்டோன் ஆக்டோமர், அதை சுற்றி இருக்கிற டிஎன்ஏ, ஒரு H1 எல்லாம் சேர்ந்தது குரோமோட்டோ. அந்த குரோமட்டோசோம்ஸு வரிசையாக இங்கே இருக்குது. ரைட். நெக்ஸ்ட் இந்த H1 மாலிக்யூல்ஸ் ஹிஸ்டோன்ஸுக்கு இடையில் forces of attraction வருது. and as a result of that solenoid is formed அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? this is the solenoid. சுற்றி வைக்கிறாங்க. so where we have stopped, DNA is a solenoid and packed about 40 folds. 40 மடிப்புகளாக மடிக்கப்பட்ட ஒரு சொலினாய்டு அமைப்பாக இந்த டிஎன்ஏ மாறி இருக்கிறது. நவ் திஸ் இஸ் கால்டு த குரோமாட்டின் ஃபைபர். இங்கே வரைக்கும் வந்திருக்கோம். புரிஞ்சுது இல்லையா? ஆமாம், சொலினாய்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, சொலினாய்டுனா என்ன? தமிழ் புக்கில் பார்த்தா வரிச்சுருள்னு போட்டிருக்கிறாங்க. அது என்ன வரிச்சுருள்? வாட் இஸ் அ சொலினாய்டு? சொலினாய்டு அப்படிங்கிறது என்னென்னா, it is a coil wound into a tightly packed helix. நெருக்கமாக சுற்றப்பட்ட ஒரு காப்பிடப்பட்ட கம்பி சுருளே சொலினாய்டு என்று சொல்லப்படுது. It is a type of electromagnet which is used to generate a controlled magnetic field. ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட மின்காந்த புலத்தை உருவாக்குவதற்காக இந்த கம்பிச்சுருள் அமைப்பானது பயன்படுத்தப்படும். இதைத்தான் சொலினாய்டு என்கிறோம். இதையே இங்கே சொல்கிறோன்னா, த டிஎன்ஏ இஸ் wound round and around த நியூக்ளியோசோம்ஸ் ஆக்டோமர்ஸ். நியூக்ளியோசோமில் இருக்கிற ஆக்டோமரை சுற்றி இந்த டிஎன்ஏ சுற்றுற அமைப்பு பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குது? சொலினாய்டு மாதிரி இருக்குது. ஸோ தட் வி கால் இட் ஆஸ் அ சொலினாய்டு ஸ்ட்ரக்சர். இந்த சொலினாய்டை நீ இங்கேயும் பார்த்துருக்குற. யூ சி, டு யூ ரிமெம்பர் தீஸ்? டிசி மோட்டார். இதில் இங்கே நாம் வச்சுருக்கிற ஒவ்வொரு கம்பிச்சுருளும் ஒரு solenoid structure. Right. So DNA is a solenoid and packed about 40 folds. Sorry. DNA is wrapped around the histones to form the nucleosomes. Nucleosomes, they form the chromatosomes. They are compressed to form the solenoid structure and they make the chromatin fiber. Additional set of proteins are required for the packaging of chromatin at a higher level. இன்னும் குரோமாட்டினை சுருட்டுறதுக்கு, இன்னும் காம்பேக்டாக ஆக்கிறதுக்கு இன்னும் நிறைய புரதங்கள், கூடுதல் புரதங்கள் தேவை. These additional proteins are called non-histone chromosomal proteins, NHC. What are NHC? NHC, non-histone chromosomal proteins are additional set of proteins required for the packaging of chromatin at a higher level. Right. Now, இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம்? hierarchical nature. This is the DNA. Right. This DNA is combined with the histones and they form the nucleosomes. These nucleosomes condensed to form the chromatin fiber. The coiled chromatin fiber makes coiled structure that is called the solenoid and it makes the chromatid.
With this, let us conclude this episode, and in the next episode, we will analyze the interesting points regarding the packaging of DNA in the view of why and how. எப்படி, எதற்காக என்ற கோணத்தில் நாம் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏவை அடுத்த எபிசோடில் ஆராய்வோம். Till then, bye.